தாத்தா, இன்னைக்கு என்ன சும்மா பளிச்சுன்னு எம்ஜிஆர் மாதிரி ஜொலிக்கிறீங்க? சும்மாவா? பவர் சோப் போட்டு பளிச்சுன்னு குளிச்சுட்டு வந்திருக்கும்ல. ஓ, அதான் ஜொலிக்கிறீங்க. இருந்தாலும் தாத்தா, உங்க பர்சனாலிட்டியில ஏதோ குறையுது தாத்தா. குறையுதா? இது ஒன்று வருமா? இல்லையா தாத்தா? கரெக்ட். இன்னைக்கு நீங்க தலை சீவ மறந்துட்டீங்க தானே? வாங்க பிள்ளைகளா, இதுக்கு தான் உங்களோட சேரவே கூடாதுன்றது. கோச்சிக்காதீங்க தாத்தா. இந்த பக்கம் வாங்க. அவளோட என்ன பேச்சு? நீ என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க. இவளோட பத்தி ஒன்றும் தெரியாது. வேணுங்க பாட்டி, உங்க வீட்டுக்கார நாங்க என்ன ஓட்டிட்டா போயிருவோம்? குமரி சிரிக்கீங்களா? நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடி. ஏன் பாட்டி, உங்க வீட்டுக்கார என்ன பெரிய மன்மதன் நானே பாக்கும்? ஆமாங்கடி, என் வீட்டுக்கார் என்னைக்கு எனக்கு மன்மதன் தான். ஐயோ, ஏன் பாட்டி, நல்லாவே உன் மன்மதனை உன் முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்க போல. ஆமா ஆமா. சின்ன மாலை காட்டுக்குயில் சின்னதொரு பாட்டு கட்டி கூத்தாடுது. சின்னஞ்சிறு தென்றல் வந்து வண்ண மலர் பாதம் தொட்டு பூ தூவுது. ஆயிரம் ஆசைகள் நெஞ்சிலே தோடுதே. ஆயிரம் ஆண்டுகள் வாழவே தோடுதே. ஆனந்தம் ஆனந்தம் ஆரம்பமே. ஆனந்தம்
போல வார்த்த பூவுதான் என்னோட சோலவனம். ஊசி போல ஊச்சி மேலதான் வண்ணத்து பூச்சிவனம். நேச போல வார்த்த பூவுதான் என்னோட சோலவனம். வசந்தமா இனிக்கிறே ஆசைகள் ஓர்கணம். இன்பமாய் வலிக்கிறே மனசுக்குள் மறுகணம். வாழ்விலே பேரானந்தம் இசையே தானுங்க. அகிலமே சிறுத்தாலுமே இசையே வாழுங்க. சின்ன மாலை காட்டுக்குயில் சின்னதொரு பாட்டு கட்டி கூத்தாடுது. சின்னஞ்சிறு தென்றல் வந்து வண்ண மலர் பாதம் தொட்டு பூ தூவுது. ஆயிரம் ஆசைகள் நெஞ்சிலே தோணுதே. ஆயிரம் ஆண்டுகள் வாழவே தோணுதே. ஆனந்தம் ஆனந்தம் ஆரம்பமே. ஆகாயம் பூலோக பேரின்பமே. யாருன்னு தெரியல, நம்ம ஓனர் ஆள் சேர்க்க மாட்டாரு. பார்ப்போம். அட நம்ம முகண்ண வாடி வா. அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு. எல்லாம் கொஞ்சம் அமைதியாக வேலை பாருங்க, வேலை பாருங்க. அட தூ. சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நல்ல வரவேற்பு. இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்க வேலையை பாருங்க. ஏன்டா ஏன் எவ்வளோ பெரிய என்ட்ரி கொடுத்தேன், யாராச்சும் மதிச்சாங்களா? இதெல்லாம் எனக்கு தேவைதானா? வின்ன ஃபீல் பண்ணாதண்ணே. லைஃப்னா இப்படிலாம் ஒரு கிக்கு இருக்குண்ணே. அப்படிங்க அப்படிதானே. இதுக்கு தாண்டா உன்ன மாதிரி ஒரு சிசிப்புல கூட வேணுங்கிறது. விடுறா பார்த்துக்குவோம். என்ன பெருசு வேலை நடக்குதா? டேய், நான் வேலை செய்தது இருக்கட்டும், நீ வந்து வேலை செய்யடா விளக்கண்ண. ஆளும் மூஞ்சியும் மோர கட்டி வந்துட்டான். 1000 பேர் மீசை வச்சிருந்தாலும் உன் மீசையோட அழகே தனிடா. வணக்கம் தம்பி. வணக்கம். டேய் இங்க வாடா. என்னை பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது? கண்ணாடி பார்த்து வணக்கம் சொல்ற? என்ன முறைக்கிற? முறைச்சா பைத்துருங்களா? என்ன பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது? சின்ன பையன் பாரபட்சம் பார்க்காம வணக்கம் வச்சா திருப்பி வைக்க மாட்டேன். வைட வணக்கத்தா வை. வா தம்பி, வணக்கவே நான் வைக்க போறேன், அதுக்கு போய் இப்படியா வைக்கிறது? அது சரிண்ணே நீங்கள் போங்கண்ணே. அவன் முன்னாடி பார்த்து வணக்க வைக்கலாம் அடிப்பான், இவன் நடனா கண்ணாடியை பார்த்து வணக்க வைக்கலாம் அடிக்கிறான். பாவி பையன். அண்ணே என்னண்ணே முரணை உங்களை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். எதுவும் அடிக்கடி போட்டிங்களா? வாடா, ஒரு முடிவோடத்தான் இருக்க. உன் நோக்கம் எனக்கு அப்போ புரியல, இப்போதான்டா புரியுது. ஒன்று பாருமா, அக்கா மேலே தண்ணி தெளிக்கிறா.
மணி என்னாச்சுன்னு பாத்தியாமா? இன்னும் தூங்கிட்டு இருக்கான் சோம்பேறி. சரி சரி, காலையில் எந்திரிச்சாலே உங்களுக்கு இதே வேலையா போச்சு. காப்பியை குடிங்க. ஏய் கழுத, எனக்கு எங்கடி காஃபி? ஆ, நீங்க எப்ப காப்பி குடிச்சீங்க? காலையில நீங்க குடிக்கிற காப்பியே வேறையாச்சே. நைட்டு கொஞ்சம் ஓவரா போச்சு. இவ ஒருத்தி கேள்வியா கேட்டு மண்டைய காய வைக்கிறா. டைம் ஆயிடுச்சுன்னா நானே என்னோட காப்பியை குடிக்க கிளம்பிடுவேன்ல. அதானே, உங்களை திருத்தவே முடியாது. கோச்சுக்காத. நீ இங்க இருக்கிறத விட இந்த பூங்கொடி தலையில இருந்தாதான் அழகே. யாருமா அது செடியில் இருக்க பூவெல்லாம் பறிக்கிறது? அடட, நம்ம பாட்டுக்கார பொண்ணு. என்ன பாட்டுமா, என் காதுல இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா. அட என்ன இந்த பக்கம்? வேலை கேட்கலான்னு. அட வாமா, உனக்கு இல்லாத வேலையா? என்ன பெருசு வேலை நேரத்தில் வயசு போட்டு என்ன பேச்சு? ஏய் என்ன என்ன கொஞ்சம் ஏறா. ம் முதலாளி பேசுறாரு. ஏன் ஏன் என்ன பேசுறது? அட இந்த பிள்ளைக்கு வேலை ஒன்று கேள்றானா? முதலாளி, ஒரு பொண்ணு வேலை கிடந்திருக்கு முதலாளி. சரிங்க சரிங்க சரிங்க. இந்தாம்மா பொண்ணு, உனக்கு வேலை கிடைச்சிச்சு, சந்தோஷம் தானே? என்கிட்ட வா. இன்னொரு முக்கியமான விஷயம், உன்ன மாதிரி பொண்ணுங்க என்ன மாதிரி சீனியர் கிட்ட எப்படி நடந்துக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. ஓகே? சரிங்க. மொக்கண்ணே, உன் சீனெல்லாம் உன் சிஷிங்கிட்ட வச்சுக்கண்ணே. அதுக்கு என்ன தாயி, அப்படியே ஆகட்டும். மொக்க ஊத்திக்கிச்சா? வரட்டுமா தாயி? அது அப்படித்தான், பில்டப் கேஸ். நாங்க இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க. இவனும்மா ஏண்டா? என்ன முக்க எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன முதலாளி, சும்மா பிச்சுக்கிட்டு போகுதுல. அப்படியா? வேலையை சொன்னங்க. ஓ அப்படியா மொக்க? ஆகட்டும் முதலாளி. என்ன சவுண்டு? அதுவா கிளம்பிடுச்சா? வயசு தான் 7 கழுத வயசாகுது. ஒரு இங்கிதம் தெரியுதா பாரு. அதுவா கிளம்புது, நான் என்னதாயி பண்றது? ஏய், இதெல்லாம் ஓ வேலை தானா? நீ பக்கத்துல இருந்தாலும் எனக்கு ஏழதாண்டா ஒண்ணு. ஏய் நில்றா நில்றா நில்றா. ஏய் போடாதடா, நில்றா நில்லு. ஏய் நில்றா நில்லு. பேர் என்னமா? பூங்குடிங்க. ஓ பூங்குடியா, நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? ஏ மொக்க முதலாளி, இப்பதான்டா உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க. அப்படியா முதலாளி? ஓட்டு வாங்குற மாதிரி தெரியல. இது தெரியும் வாயை கொடுத்துட்டு இருக்கமே. எனக்கு வேலை இருக்கு சாமி. பூங்கொடி, நீ பாடின பாட்டை திரும்ப கேட்கணும்னு ஆசையா இருக்குமா? பாட்டெல்லாம் பாடுவே நீ? பெருசு கேக்குதுல்ல, பாடுமா. அக்கா சொல்றாங்களக்கா, பாடுக்கா. சின்ன மாலை காட்டு
காட்டுக்குயில் சின்னதொரு பாட்டு கட்டி கூத்தாடுது. சின்னஞ்சிறு தென்றல் வந்து வண்ண மலர் பாதம் தொட்டு பூ தூவுது. ஆயிரம் ஆசைகள் நெஞ்சிலே தோடுதே. ஆயிரம் ஆண்டுகள் வாழவே தோடுதே. ஆனந்தம் ஆனந்தம் ஆரம்பமே. ஆகாயம் பூலோகம் பேரின்பமே. சின்ன மாலை காட்டுக்குயில் சின்னதொரு பாட்டு கட்டி கூத்தாடுது. சின்னஞ்சிறு தென்றல் வந்து வண்ண மலர் பாதம் தொட்டு பூ தூவுது. அக்கா வாழ்த்துக்கள் பூங்குடி. பாட்டி, எனக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. உன் நல்ல மனசுக்கு நீ தீர்க்க ஆயுசா இருப்பம்மா. அண்ணே. ம்? ம் ஐ லட்டு. ஸ்வீட் எடுத்துக்கங்க அண்ணே. காக்கா, ஸ்வீட் எடுத்துக்க. தாத்தா, நீ நல்லா இருக்கணுமா? தாத்தா உங்களை டாக்டர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தானே? யார் அவன்? லட்டு வேணுமா? இந்தா இதையும் சாப்பிட்டுக்க. இன்னும் வேணும்னா பூங்கொடியை கேட்டு வாங்கிக்க. இந்த உடம்பு என்னைக்கும் உழைக்கிறவர்கண்டா, எந்த நோயும் கிட்ட வராது. சரி தாத்தா, அது ஏன் மொக்கன்னு பார்த்து சொல்கிறீங்க? ம்? ம்? உனக்கு லட்டே கிடையாதுடா. ம் என்ன மொக்க, காலையிலே உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட போல. முதலாளி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏன் முதலாளி எப்பவுமே வெள்ளை சட்டையே போடுறீங்க? கலர் சட்டை போடுங்க, உங்களுக்கு அழகா இருக்கும். தப்பாக நினச்சிக்காது முதலாளி, புள்ள அப்படிதான். மனசில் பட்ட யார் என்னன்னு பார்க்காம பட்டுன்னு சொல்லிவிடுங்க. சரிங்க பெரியவரே, நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க முதலாளி. ஐயோ ஐயோ, அப்பா அம்மா சபா. எவன்டா அது வெள்ளாம கேட்டு வந்துருது? ஐயோ நாயி, ஐயோ தொட்டுதே. அம்மா ஐயோ, வேற சமயத்துக்கு பள்ளி எடுக்குதே. ஐயோ ஐயோ ஓடு, ஐயோ நாய் வருது, நாய் ஓடு 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 ஓடு. ஐயோ ஓடிடு, போயிரு போயிரு. ஐயோ தொட்டுதே ஓடு. ஐயோ சாப்பாடா, நாயும் போயிருச்சு, ஆயும் போயிருச்சு. என்ன ஒரு காத்தோட்டம். சபா.
உங்க முகத்துக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். என்னை பார்த்து செல்லடி என் பூங்கொடி மறுகணம் என்னில் ஜீவன் வாழுமே இதை கேளடி ஒரு முறை என்னை பார்த்து செல்லடி என் பூங்கொடி மறுகணம் என்னில் ஜீவன் வாழுமே இதை கேளடி என்றும் இனிது காதல் மனது வாழ்க்கை இனிது வசந்தம் தருது நாட்கள் சிறிது காதல் பெரிது காதலே வாழுமே ஒரு முறை என்னை பார்த்து செல்லடி என் பூங்கொடி மறுகணம் என்னில் ஜீவன் வாழுமே இதை கேளடி என் வாழ்வின் நிமிடங்களை ஒரு நொடியில் சிதைத்தவளும் ஏகாந்த என் மனதில் மறுநொடியில் உழைத்தவளும் என் வாழ்வின் நிமிடங்களை ஒரு நொடியில் சிதைத்தவளும் ஏகாந்த என் மனதில் மறுநொடியில் உழைத்தவளும் விழி கொஞ்சம் அழகி அவள் காதலின் பேரழகி மதிமிஞ்சும் இனிமையவள் உலகினில் ஓரழகி தாகமே என்றதும் மேகமாய் மாறுவாள் தாகமே என்றதும் மேகமாய் மாறுவாள் ஒரு முறை என்னை பார்த்து செல்லடி என் பூங்கொடி மறுகணம் என்னில் ஜீவன் வாழுமே இதை கேளடி அண்ணே உங்களை தேடி தானே வந்திருக்காங்க. அப்படி என்னண்ணே பண்ணீங்க? யாரா? ஆஹா வந்துட்டாங்களே, ஆளுங்க வேற பல்கா இருக்காங்களே. ஐயா வணக்கமுங்க. ஆய் போனது தப்பாங்க. அண்ணன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. ஆமாங்க, தெரியாம போயிட்டாங்க. இனிமேல் ஆயே போக மாட்டாங்க. வா பங்கு. வணக்கம் பங்கு. அப்புறம் என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை பங்கு, இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தேன். அப்படியே உன்னை ஒரு எட்டி பார்த்துட்டு போன அந்த பங்கு. சரி என்னக்கா அதை வரேன்க்கா. திருட்டு பயல, இதே வேலையத்தான் அலையா நீ? மா லேட் ஆச்சுமா, நான் கிளம்புறேம்மா. டேய் கதிரு, சாப்பாடு எடுத்துட்டு போடா. வயசு புள்ள வேலைக்கு நல்லா சாப்பிடணும். சரி கம்மாச்சி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். வரட்டுமா? கதிரு கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா? இப்படி இருக்கணும்டா. போங்கப்பா, நான் என்ன சின்ன பிள்ளையா? அதுக்கு இல்லடா, என் புள்ள வெளியே போனாலே வயசு பிள்ளைகள்லாம் அப்படி திரும்பி பார்க்கணும்டா. அடையாப்பா நீங்க வேற. ஏங்க பெத்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? யாரடி இவ புரியாம பேசுறா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்ல தோழண்டி.
பார்த்து வர முடியாப்பா? பார்த்து வர மாட்டேன். கண் என்ன படநிலையா வச்சிருக்க? இல்லைங்க, பிரேக் பிடிக்கலைங்க. என்ன பிரேக் பிடிக்கல? திமிர பாருங்கடி. அது இல்லைங்க, சைக்கிளில் பிரேக் பிடிக்கலைங்க. ஏங்கடியே நீங்க பார்த்து ஓரமா வராம அந்த தம்பி ஏண்டி திட்டுறீங்க? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் காணமேன்னு. தம்பி நீ போ, இவளுக்கு இப்படித்தான். டோரா இங்கதான் வேலை பாக்குறாருடி. ஏன் அதை கஷ்டப்படுறீங்க? லேமான வேலையை பார்க்கலாம். நம்ம வேலை நம்ம தானப்பா செய்யணும். பெரிய ஹீரோன்னு மனசுல நினப்பு. ஏய், அதை விட்டுட்டு வேலையை பாருடி. லோடு சீக்கிரமா ஏற்றிடணும். சரிண்ணே. டேய் தம்பி, அண்ணே. இங்க வா. நீ தான் புதுசாக வேலை சேர்ந்துருக்கியா? ஆமாண்ணே. என்ன வேலை செய்கிற? பொண்ணு தாவணி முடிச்ச கதையா? எப்படி வேலை செய்யணும் சீனியரை பார்த்து தெரிஞ்சுக்க. சரி. ஓகே. இப்படி எடுத்து அண்ணே, அந்த கயிறு எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் என்ன பண்ற மட்டும் பார். சரிண்ணே. அண்ணே நான் வேணா 1 2 3 சொல்லவா? 1 2 3. எல்லாம் ஒரு பொழப்பு. பனை மரத்துல பாதி இருக்கிறேன். மூஞ்சி மோசர கட்டி அறி இருக்கவாரு. ஐயோ கடவுளே. இந்த பழப்புக்கு நாண்டுகிட்டு சாக வேண்டியது தானே. அண்ணே இந்த கயிறு சரியா இருக்கான்னு பாருங்க. எதுக்கு? அதான் அந்த அக்கா சொன்னாங்களே. அடிங்க ஆளை காலி பண்ண புரியாதுல நீ. அடிங்க டேய் டேய். பூங்குடி, உன்னை முதலாளி கணக்கு போட கூப்பிடுறாரு. என்னது முதலாளி கணக்கு? ஏன் கணக்கு போட கூப்பிடுறாரு? இல்ல, எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. அப்படியா? கேக்குமே கேக்கும். ஏடுபட்ட பாயல. வேலையில ஒரு வக்கும் கிடையாது, பேச்சு மட்டும் பெருசா. போதாயி போ, போய் வேலையை பாப்பியா? இங்க வந்து பெருசா வசனம் பேசிக்கிட்டு. நாளைக்கு லோடு வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே முதலாளி கூப்பிட்டீங்களா? பூங்குடி, எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியல. எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்போல்லாம் தோணாத விஷயம் ஏதோ ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தோணிருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கு பூங்குடி. ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. அதுதான் லவ்னு என் மனசு சொல்லுது. ஆனால் உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. என்ன பூங்குடி, நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் பேசலையே. உனக்கு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு, அதான் பேசிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரிங்க, நான் சம்பள கணக்கு எழுதிட்டு வரேன். சரி. மிஸ் ஆயிடுச்சேடா. என்ன கதிரு முதலாளி, வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு முதலாளி. வரேங்க. சரிங்க, நான் வரேன். ஓ முதலாளி, முதலாளி என்ன ஆச்சு இவருக்கு? அண்ணே முதலாளி எனக்கு சம்பளத்தில் 500 அதிகமாக கொடுத்துருக்காருண்ணே. ஏண்டா அவன் சம்பளம் இல்லாமல் இருக்கான், கடுப்பேத்துறே நீ. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்போ தெரியுதா? அது இல்லைண்ணே, முதலாளி உங்களுக்கு கொடுக்க சொல்லி தானே கொடுத்தாரு. டேய், அப்போ உன்னோட பணம் இல்லையா? அது என்கிட்ட பத்திரமா இருக்குண்ணே. எது?
ஏங்க ஏங்க என்னங்க நில்லுங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டு போங்க. மா யாருப்பா அது? என்ன வேணும்? உங்க பொண்ணு வர வழியில் பர்ஸை விட்டுட்டாங்க, நான் வரேங்க. பார்த்த உடனே எல்லாரையும் தப்பா நினைக்க கூடாதுமா. கதிர், ஆ? சாரி, நேற்று உன்னை தப்பா நினச்சிட்டேன். தனியாக போயிட்டு இருக்கிற பொண்ணு கூப்பிட்டா எல்லா பொண்ணுங்களும் தப்பாக தாங்க நினைப்பாங்க. புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சோன்னு எங்களெல்லாம் கழட்டி விட்டு பார்த்தியா பூங்குடி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. சரி சரி, நாங்கள் போகிறோம், நீ பேசிட்டு வா. ம், அம்மா உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு தெரியல, அம்மாவை தான் கேட்கணும். சரி போகலாம். வாங்க தம்பி. வரங்கம்மா. நேரம் கிடைக்கும் போது அழைச்சிட்டு வர சொன்னேன்லம்மா, அதான். அப்படியா சொன்ன? ஆமா. சரி சரி, தம்பிக்கு சாப்பிட ஏதாவது கொடு. ம், உட்காரு கதிர். ம். ஆமா. என்ன சாப்பிடு. நீ சாப்பிடல? எங்க வீட்டு பலகாரம் எனக்கே வா. நேற்று பண்ண உதவிக்கு சின்னதா ஒரு ட்ரீட். தேங்க்ஸ். பசங்களா ஸ்கூல் போல? இன்னைக்கு லீவுண்ணே. ஜாலி தான். ஆமாண்ணே, சைக்கிள் கொடுத்தீங்கன்னா ஓட்டிட்டு தரேண்ணே. இல்லைண்ணே, சைக்கிள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டி பழகிட்டு தரேண்ணே. ஏண்டா நீங்களே சைக்கிள் அவசரம் கூட இல்லை, நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகுறீங்களா? போங்கடா போங்கடா. வாடா போலாம், இது வேலைக்கு ஆகாது. பஸ் ஓட்டுற டிரைவர் பஸ் அவசரமானா இருக்காரு, அவர் ஓட்டுறது இல்லையாண்ணே? அது மாதிரி தானே எதுவும். லைஃப்னு ஒரு கான்ஃபிடென்ட் வேணுண்ணே. கான்ஃபிடென்ட்டு? நல்லா வருவீங்கடா, எடுத்துட்டு போங்கடா எடுத்துட்டு போங்கடா. சரிண்ணே. ஓகே, கான்ஃபிடென்ட். அப்பா காவால கலந்து கிடக்காம பாரு. அப்பா அப்பா பட்டனை கழட்டு. ஐயப்பா தண்ணி எடு. என் மனுஷனுக்கு இதே முளப்பா போச்சு. ஐயோ கடவுளே. பூங்கொடி, அந்த குடல் வாடிடுங்க. இந்தம்மா. ம். உங்க அப்பனுக்கு போய் குடுடி. அப்படியே உழைச்சி ஓஞ்சி போய் உட்காந்துருக்காரு. ஓ, நீங்க காலையில குடிக்கிற காப்பி வேற இல்லப்பா. ஒரு நிமிஷப்பா.
டம்ளரை கொடு. எடுறான்னு சொன்னேன்ல. அங்க பாடுறா. ம் இந்தாங்கப்பா, உங்களால எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க. என்னப்பா பாக்குறீங்க? சும்மா குடிங்க. கடைக்காரன் கொடுத்தாலும் போததான், பெத்த புள்ள நான் கொடுத்தாலும் போததான். எப்படிப்பா உங்களால மட்டும் இது முடியுது? ஓ அதுவா, அதுக்கெல்லாம் ஒரு இது வேணுமா? ஒரு புள்ள தனியால அடிச்சாலும் அசராம நிப்பம்மா உங்க அப்ப. எப்படியோப்பா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. நாங்க தெருவில் போகும்போது உங்க பேரை சொன்னா, ஓ அந்த குடிகார பைய பிள்ளைங்களான்னு கேவலமா 4 பேர் பேசும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? உச்சி குளிர்ந்து போச்சுப்பா. ஏன்பா உங்க சந்தோஷம் எதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்க, உங்களையே நம்பி இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷம் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களாப்பா? முடிஞ்சா ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கப்பா. நாயே, ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாம போச்சு? நீ பெத்ததே உன்னை செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி புத்தி சொல்லிட்டு போகுதடா. மாவனே, இதுக்கு மேலே நீ குடிப்ப? என்ன மன்னிச்சிருமா. ஆஹா, இந்த மொக்க வெள்ளையும் சொல்லியுமா வாரான். இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். வாடி வா. ஐயோ ஆத்தாடி, கொஞ்சம் விட்டுருந்தா பண்ணிருப்பான். என்னையா வண்டி ஓட்டுற? பார்த்து வரக்கூடாதா? நல்ல வேலை, என் வெள்ளைச்சட்டைக்கு ஒன்றும் ஆகலை. பாடுறா, இவ்வளோ நடந்தும் இன்னும் இந்த வெள்ளை சட்டை மேலே தான் கண்ணா இருக்கே நீ. உன் வெள்ளை சட்டைக்கு 7 தாண்டியோய். இவன் ஏன் வெள்ளைச்சட்டை மேலே இவ்வளோ காண்டா இருக்கிறான்? பொறாமடா அவங்களுக்குலாம். கதிர் அங்க பாரு. கதிர், உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். நான் அடிக்கிற கொய்யாக்காய நீ கீழே விழாம பிடிக்கணும். அதான் பந்தயம். ஓ பிடிக்கலாமே. நாங்களும் பந்தயத்துக்கு வரலாமாக்கா? வரலாமே. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி ஒரு நல்ல பாட்டை முழுசா பாட விட மாட்டேங்கிறீங்கடா. ஷோ சே, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. அண்ணே, நீங்க எப்பண்ணே வந்தீங்க? என்னென்ன இந்த கோலத்தில் இருக்கீங்க? ஏண்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? போங்கண்ணே, உங்களுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு. சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், இப்படி சேத்துல தள்ளி சேதாரமாக்கிட்டானே பாவி பய. ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. அண்ணா மணி என்ன ஆச்சு? இவன் வேற நேரங்களும் தெரியாம. அதான் 7 ஆயிடுச்சுல்ல. இனிமேல வெள்ளச்சட்டையே போடலடா. தன்னன தானன தானன. சே,
கதிரு நீ சாப்பிடல? இல்லை போதும். ஏய், இது என்னோட எச்சி கொய்யாக்கா. தெரியும். எது தெரியுமா? ஆமா. ஏய் பூங்குடி. ஏதோ மனசுக்குள்ள புதுதாக பிறக்கிறதே, மனசும் இடத்த விட்டு இளஞ்சரக விரிக்கிறதே. ஏதோ மனசுக்குள்ள புதுதாக பிறக்கிறதே, மனசும் இடத்த விட்டு இளஞ்சரக விரிக்கிறதே. காதலா இது காதலா, காதலா இது காதலா. ஏதோ மனசுக்குள்ள புதுதாக பிறக்கிறதே, மனசும் இடத்த விட்டு இளஞ்சரக விரிக்கிறதே. கண்ணாடி மனசுக்குள்ள என்னாளில் நீ நுழைஞ்ச, முன்னாடி எனக்கு முன்னே உசுரோட தான் கலந்த. கண்ணாடி மனசுக்குள்ள என்னாளில் நீ நுழைஞ்ச, முன்னாடி எனக்கு முன்னே உசுரோட தான் கலந்த. நேசத்து பொறுக்கிற காலமே சுகமாக இனிக்கிறதே, பாசத்தில் அன்பெனும் வானமே நெஞ்சோடு இசைக்கிறதே. காதலா இது காதலா, காதலா இது காதலா. சொல்லாம மனசிருந்தும் தவமாக தனிச்சிருந்தும், மன்றாட துணிஞ்சிருந்தும் மறுத்து சொல்ல மனசில்லையே. சொல்லாம மனசிருந்தும் தவமாக தனிச்சிருந்தும், மன்றாட துணிஞ்சிருந்தும் மறுத்து சொல்ல மனசில்லையே. எண்ணாத நினைவுகள் ஆயிரம் ஏன் இந்த மனசுக்குள்ள, பொல்லாத கனவுகள் காவியம் பூகம்பம் வயசுக்குள்ள. காதலா இது காதலா, காதலா இது காதலா, காதலா இது காதலா, காதலா இது காதலா. வா பங்கு, என்ன இந்த பக்கம்? அது வேற ஒன்றும் இல்லை பங்கு, ஒரு பொண்ணை கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வரோம் பங்கு. பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். ஆமாம் பங்கு, எத்தனை நாளைக்கு தான் மனசில் காதலை போட்டு மூடி மூடி வைக்க முடியும்? அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்ல முடியாம, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம, சேச்சே. அதான் பொண்ணோட அப்பா அம்மா கிட்டே கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம்ல. அட, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு பங்கு. அம்மா. அம்மா. என்னம்மா? அது வந்து
என்னம்மா இழுத்துக்கிட்டே கிடக்குற? தயங்காம சொல்லு. அது வந்து நீ சொல்ற மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். இப்பதான் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதான் கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம். அக்கா மாப்பிள்ளை சூப்பர், போட்டோ பாரேன். என்னம்மா ஏதோ சொல்ல வந்த? வேற ஏதாச்சும்? சேச்சா என்னம்மா நம்ம பூங்குடியை பார்த்து இந்த கேள்வி கேட்டுவிட்ட? என் பொண்ணை யாருன்னு நினைச்ச? அப்பா போட்டோவை பாருமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கும்மா. அந்த பொண்ணுக்கிட்டே சொல்ல முடியாம, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம, சேச்சே அதான் பொண்ணோட அப்பா அம்மா கிட்டே கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம்ல. அம்மா அப்பா நீங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்டா கேட்குற? பெரியவங்களா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி இவ்வளோ அன்னோனியமாக இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது வேற ஒன்றும் இல்லைடா. 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரியா சொன்னீங்கப்பா. அப்போ காதல் ஒரு அற்புதமான விஷயம் இல்லை? அது என்னமோப்பா, நாங்கள் உண்மையாக சந்தோஷமாக இருக்கோம், அவ்வளவுதான். அதுதான். அட நான் பேசிக்கிட்டே சொல்ல வந்த விஷயத்தவே மறந்துட்டேன் பாரேன். நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் கதிரு, நல்ல குடும்பம். பொண்ணு மூக்கு மூலியமா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா. ரொம்ப பொருத்தமாக இருப்பான். இதுதான் பொண்ணோட போட்டோ. ஒருக்கா பார்த்துக்க. என்னம்மா என் மனசு புரியாமே பேசுகிறீங்க? சரி, நாள் முழுக்க வேணா பார்த்துக்க. எப்படிம்மா? டேய், இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டால் எப்படிடா? ஐயோ, ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புகிறேம்மா. இந்த பொண்ணை எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுக்காக நாங்கள் நிச்சயம் பண்ண பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்காக காதலிச்ச பொண்ணு எப்படிமா விட்டுறது? அதுக்காக நிச்சயம் பண்ண பொண்ணை விட்டா பரவாயில்லைங்கிறியா? ஆட போதுமா, பையனும் ரொம்ப கஷ்டப்படுத்துறியம்மா. கதிரு, நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன். என்னங்க, கதிரோட போக்கு நாளுக்கு நாள் மாறிட்டு வரதை பார்த்தீங்களா? சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், நைட்டில் தூங்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தை வச்சே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரியாக நம்மக்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், நீயே கண்டுபிடிச்சிட்ட. இதுதான் அந்த பொண்ணு. பொண்ணு எப்படி அம்சமா நல்லா இருக்கா? மகாலட்சுமியாட்டம் இருக்காங்க. திருட்டு பையன் நம்மகிட்டே மறைச்சிட்டானே. சரி கிளம்பு, ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவோம். பொறுங்க, கதிர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அப்போ கேட்டுக்கலாம், விடுங்க. அட என்னம்மா நீ, அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். எங்கடா போய் சுத்திட்டு வர? கொய்யா தோப்புல பசங்களோட விளையாடிட்டு இருந்தமா. எப்போ பார்த்தாலும் விளையாட்டு. உனக்கு விளையாட்டு தான் முக்கியமாக போச்சுல. என்ன மட்டும்தான் திட்டுறீங்க. அக்கா கூட தான் அந்த மாமா கூட விளையாடிட்டு இருந்தது, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே. எந்த மாமாடா? இதோ இந்த மாமாவோட தான். என்னம்மா பார்க்குறீங்க? அது நம்ம பையன்தான். வாங்க. இதான்ப்பா நடந்தது. என்ன கதிர் பார்க்குற? சந்தோஷத்தில் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கா? வா, சந்தோஷத்தை பகிர்ந்துக்க. அம்மானா அம்மா தான்.
வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. வாங்க தம்பி. மாப்பிள்ளை குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. பூங்கொடி மாப்பிள்ளை வந்திருக்காரு, காப்பி எடுத்துட்டு வாமா. என்ன மாப்பிள்ள வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க மாமா. பூங்கொடி நீ காஃபி சாப்பிடல? ஐயோ வெக்கத்தை பாருங்க. அம்மா எல்லாம் எங்களுக்கு தெரியும்மா. கண்ணுக்குள்ள கண்ணிப்புள்ள ஒன்ன வச்சு காதல் கதை சொல்லி தரவா, நெஞ்சிக்குள்ள நேசத்துல ஒன்ன தச்சு வாழும் வர ஏந்தி கொள்ளவா. அந்த வானம் அல்ல இந்த மண்ணும் அல்ல, இது கேடு சொல்ல ஏதும் இல்ல. அட நானும் இல்ல அடி நீயும் இல்ல, இத மத்தத்தானே யாரும் இல்ல. இது காதல் சொன்ன வேதம் பெண்ணே, இந்த பூமி உள்ள காலம் கண்ணே. வாழும் வர சோர்வதில்ல, வாழ்ந்த பின்பும் தீர்வதில்ல. கண்ணுக்குள்ள கண்ணிப்புள்ள ஒன்ன வச்சு காதல் கதை சொல்லி தரவா, நெஞ்சுக்குள்ள நேசத்தில் ஒன்ன தச்சு வாழும் வர ஏந்தி கொள்ளவா. வாசம் எல்லாம் பூவோட காம்பே இல்ல, காம்பங்கு இல்ல என்ன பூவே இல்ல. நான் தானே இங்கே இல்ல, நீ தானே எங்கும் இல்ல, நீ இல்ல ஏன்னு சொன்னா நானே இல்ல. விழிகளில் விதைச்சது மனசுக்குள் முளைக்குதே, கண்டபடி யாரும் சொன்ன காதலும் இல்ல, இது காலம் நின்னு வாழ்ந்திடும் புள்ள. இது ஒன்னு விட்டு என்ன விட்டு போவதும் இல்ல, இது மண்ணு விட்டு சாவதும் இல்ல. கண்ணுக்குள்ள கண்ணிப்புள்ள ஒன்ன வச்சு காதல் கதை சொல்லி தரவா, நெஞ்சுக்குள்ள நேசத்துல ஒன்ன தச்சு வாழும் வர ஏந்தி கொள்ளவா. வானம் அல்ல இந்த மண்ணும் அல்ல, இது கேடு சொல்ல ஏதும் இல்ல. அட நானும் இல்ல அடி நீயும் இல்ல, இத மாத்தத்தானே யாரும் இல்ல. இது காதல் சொன்ன வேதம் பெண்ணே, இந்த பூமி உள்ள காலம் கண்ணே. வாழும் வர சோர்வதில்ல, வாழ்ந்த பின்பும் தீர்வதில்ல. கண்ணுக்குள்ள கண்ணிப்பைய ஒன்ன வச்சு காதல் கதை சொல்லி தரவா, நெஞ்சுக்குள்ள நேசத்துல ஒன்ன தச்சு வாழும் வர ஏந்தி கொள்ளவா. வணக்கங்கண்ணே. தம்பி வந்திருக்கான் பாரு. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்கண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்னடா படங்க இது? பரவாயில்லண்ணே. டேய் அந்த பைய எடுத்துட்டு வாடா. இதா வரேங்கய்யா. இந்தாங்க ஐயா. இந்தடா. அண்ணே பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. சும்மா வாங்கிக்கடா. புடி. சரிங்கண்ணே. ம் சரி. ரொம்ப நன்றிண்ணே, வரேண்ணே.
என்ன பங்கு ஏதோ கண்ணில் கன்ஃபியூஷன் தெரியுது. காதல்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அப்படிதான் பங்கு. பாரு அந்த பொண்ணுகிட்ட முகம் பார்த்து நேராக சொல்ல மனசில் தைரியம் இல்லை பங்கு. 100 பேர் வந்தாலும் அடிச்சு தட்டி தூக்கி போட்டுருவேன். ஆனால் இது மட்டும் என்னன்னே தெரியல பங்கு. காதல்னாலே அப்படித்தான் பங்கு. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. பொண்ணு யாருன்னு சொல்லு பங்கு, மேட்ரை ஓப்பன் பண்ணிடுவோம். முதலாளி, எங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. நீங்களும் அவசியம் வந்துருங்க. என்ன பங்கு காதல் ஃபீலிங்க? பொண்ணு யாருன்னு சொல்லு பங்கு, இப்போ பேசி முடிச்சிடுவோம். இல்லை பங்கு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நான் வரட்டுமா? சரி. ஆசைப்பட்டு வெதவெதச்சு அறுவடையும் அறுக்களியே பாழாகி போனதடி பாவிப்பய ஆசையடி பாழாகி போனதடி பாவிப்பய ஆசையடி கதிரு, வா பூங்குடி. எங்க போன நீ? ஒரு வேலையா போயிருந்தேன். அப்படியா? பூங்குடி தள்ளி போ. கால் வலிக்குது, கால் வலிக்குது, கால் வலிக்குது, பூங்குடி கால் வலிக்குது. இந்தா கதிர், கொஞ்சம் சாப்பிடுப்பா. அம்மா, கடைசி வரைக்கும் நான் உனக்கு குழந்தையாவே இருக்கணும்னு தான்மா கடவுள் இப்படி ஒரு மறுபிறவை கொடுத்துருக்காருமா. நீ எப்பயுமே உங்களுக்கு குழந்தை வேண்டாம். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்க்குற இந்த சிலம்ப போட்டி பாரம்பரியமாக போகுது.
நம்ம ஊர் வீர விளையாட்டுல 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. ஐயா இது வருஷம் நடக்கிறதான ஐயா. என்னைக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்காங்க. என்ன தம்பி சொல்றது? அப்புறம் என்ன, போட்டி முடிஞ்சிருச்சு, அடுத்து குத்தாட்டம் தான். கிளப்புங்கள் ஐயா. காட்டு முனி கருப்பசாமி வேட்டையப்ப மதுர வீர காத்து நிற்கும் சாமி எல்லாம் நம்ம கோலம் காக்கணுமே சாதிசனம் போற்றணுமே கட்டழகி கண்ணியம்மா சும்மா மையாலுமே வளைச்சு போட்ட என்னையம்மா. கட்டான கட்டழகி கண்ணியம்மா சும்மா மையாலுமே வளைச்சு போட்ட என்னையம்மா. பூவான பூவழகி தொட்டு வச்ச மொட்டழகி பூவான பூவழகி தொட்டு வச்ச மொட்டழகி பூவான போல வந்து பூவான போட வைக்கிற நீ தானே நெய் வெட்டுகிற நெத்திலி மீனு நான் தானே உன்ன முழுங்குற பல்லாங்கு மீனு நீதானே நெய் வெட்டுகிற நெத்திலி மீனு நான் தானே உன்ன முழுங்குற பல்லாங்கு மீனு. கட்டான கட்டழகி கண்ணியம்மா சும்மா மையாலுமே வளைச்சு போட்ட என்னையம்மா. பசுந்தேகம் கட்டழகு பூந்தேகம் லேசாக நானும் உன்னை நெருக்கி கொள்ளவா. காதலிலம் கண்ணிமானே சொட்டுகிற முல்லை தேனே காதலிலம் கண்ணிமானே சொட்டுகிற முல்லை தேனே. மலர்ந்தா இவ மனசு புது மல்லிகை பூவ போல நீதானே நெய் வெட்டுகிற நெத்திலி மீனு நான் தானே உன்ன முழுங்குற பல்லாங்கு மீனு. கட்டான கட்டழகி கண்ணியம்மா சும்மா மையாலுமே வளைச்சு போட்ட என்னையம்மா. செவ்வாழப்பூ மேல செம்மீனத்தி போல தீயாக என்ன வந்து சூடு ஏத்துற. கொய்யாத தென்றல் நானே கொல்லிமலை சின்னத்தேனே கொய்யாத தென்றல் நானே கொல்லிமலை சின்னத்தேனே. பருவம் இல பருவம் இந்த சித்திர போக வருவோம். நீதானே நெய் வெட்டுகிற நெத்திலி மீனு நான் தானே உன்ன முழுங்குற பல்லாங்கு மீனு. நீதானே நெய் வெட்டுகிற நெத்திலி மீனு நான் தானே உன்ன முழுங்குற பல்லாங்கு மீனு. அட பாவி பசங்களா, நான் வச்சிருந்ததை ஒரு கோட்டை தான்டா, அதையும் இப்படி பண்ணிட்டீங்களேண்டா. யோ யார்கிட்ட வந்து என்ன பேசுற? போக மாட்டேன். பாவண்டா பெரியவர், அவருக்கு என்ன கஷ்டமோ அவர்கிட்ட போய் ஏன்டா வம்பளுக்குறீங்க?
பாருங்க தம்பி, குடிக்க வச்சிருந்ததே ஒரே ஒரு குவார்டரு, அதையும் தட்டி விட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க தம்பி. சரி விடுங்க பெரியவரே, பசங்க எப்பவுமே இப்படித்தான். நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. டேய் எடராத, கம்முன்னு இருக்க மாட்டீங்க. இந்தாங்க பெரியவரே, சந்தோஷமா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி, புல்ல கொடுத்து புல்லரிக்க வச்சிட்டீங்க தம்பி. வாங்கடா. அக்கா முன்னெல்லாம் அப்பா குடிச்சிட்டு வந்தா திட்டுவேன், இப்ப கண்டுக்கிறதே இல்லையேக்கா, ஏன்க்கா? சரி சரி, உனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எதுவும் கொடுக்கலையா? வா. நிப்பாட்டே நிப்பாட்டே, ஒரு மார்க்கமா நிறுத்தே. என்னையாண்டா வழி மறைச்ச? ஊருக்குள்ள ஒருத்தனால பிரச்சனைண்ணே, நீ வந்து தானே தீர்த்து விடணும். அட ஊருக்குள்ள எனக்கு 1008 வேலை இருக்குடா. என்னண்ணே ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லி உன்ன பஞ்சாயத்து கூப்பிட்டா அப்படி அழுத்திக்கிறேண்ணே. நம்மள பெரிய மனுஷன் சொல்லிட்டான். வாடா, எவனு காட்டுறான், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம். யாரா இவனா? இவன் எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? இவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? டேய் ஒன்ன வம்பிள் தானே அடிச்சிட்டு அங்க இருக்கானே, வானே. எது? ஐயோ மீசை வேற முறுக்கிறானே. எந்த ஊர்ல வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒருத்த ஊர்ல இருக்கேன் தெரியல. அண்ணா என்னண்ணா என்னோட பெரிய கோவக்காரனா இருக்க? சரியானாலதான் கூட்டின்னு வந்திருக்கேன். உனக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை? வெள்ளம் காட்டி விசு விசுன்னு நான் உச்ச பார்த்து சொன்னேன். அப்ப இவனும் இல்லையா? என்னாச்சும் அங்க இருக்கானே, வானே. ஐயோ கணக்கு வேற கூடிக்கிட்டே போகுது. எங்கதான் கூட்டிட்டு போறான் இவன்? இந்த குடிகார பையன் தானே அவன். என்ன திமிரு இருந்தா நான் செய்யறதெல்லாம் திரும்ப திரும்ப செய்வான். போன அவனை போடுறா. ஐயோ ஊருக்குள்ள 1008 வேலை விட்டு வந்தா எகத்தாளம் வச்சாடா, எகத்தாளம். ஐயோ ஐயோ. ஐயா மகராசா, கோழி கூறப்ப குடிக்கிறோம் பேச்சை கேட்டு இப்படி ஆயிப்போச்சுங்க. ஏண்டா டேய், வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, இங்க வந்து சரக்கு அடிச்சா உங்க அக்கா போற தாங்க முடியலடா. போடுறா அவனை. ஐயோ ஐயோ. என்ன தங்கராசு ஐயா, வேலையெல்லாம் ரொம்ப பிஸியா போறாப்ப தெரியுது. சரி 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 சரிங்க. என்னத்த மாமா அப்படி வரைச்சு பாக்குறீங்க? கண்ணு கெட்டுன வரைக்கும் எல்லாம் பச்சை பசையில் தெரியுதுங்களா? ஆமாங்க மாப்பிள்ள, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது போங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தாங்க. அப்படிங்களா மாப்பிள்ள? சாப்பிடுங்க மாமா. இங்க என்ன வேடிக்கை? தண்ணி பார்த்து கட்டுறா. மாப்பிள போதுங்க மாப்பிள, இதுக்கு மேல சாப்பிட்டா ரொம்ப ஓவரா போயிரும் மாப்பிள. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? இல்லைங்க மாப்பிள, போதுங்க மாப்பிள, போதும். அதான் நான் இருக்கேன்ல, தைரியமா சாப்பிடுங்க மாமா. போதும் மாப்பிள, சும்மா சாப்பிடுங்க மாமா. மாமா, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றீங்களா? என்ன மாப்பிள சொன்னீங்க? இல்ல, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களான்னு. என்ன மாப்பிள இப்படி கேட்டுப்பட்டீங்க? உங்களை மாதிரி மாப்பிள கிடைக்கிறதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் மாப்பிள. என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு உங்களுக்கு தான் மாப்பிள.
அப்படி ஏன் பார்க்கிற காதல் தீய கண்ணுக்குள்ள விதைச்சி உள்ளுக்குள்ள ஏத்துற உன்னை மனசுக்குள்ளதானே நிறைச்சு அங்க மத்ததெல்லாமே நானும் குறைச்சு உன்னை மனசுக்குள்ளதானே நிறைச்சு அங்க மத்ததெல்லாம் நானும் குறைச்சு குறும்பு பார்வையில கொடைச்சல் காட்டுறியே கொடைச்சல் தாங்கவில்லை உசுப்பு ஏத்துறியே கட்டு தறியமைச்சேன் ஆனாலும் அடங்கவில்லை மோதலுக்கு மல்லு கட்ட துணிஞ்ச வடக்குது இந்த மனசு உள்ள கண்டபடி வருதா நடு நடுவே தொந்தரவு பண்ணுதா சுடு சுடுன்னு சூட்ட ஏத்தித்தான் நரம்புக்குள்ள சுண்டி விடுதா கண்ணுக்குள்ள விதைச்சி உள்ளுக்குள்ள ஏத்துற உன்னை மனசுக்குள்ளதானே நிறைச்சு அங்க மத்ததெல்லாமே நானும் குறைச்சு உன்னை மனசுக்குள்ளதானே நிறைச்சு அங்க மத்ததெல்லாம் நானும் குறைச்சு குறும்பு பார்வையில கொடைச்சல் காட்டுறியே கொடைச்சல் தாங்கவில்லை உசுப்பு
அப்புறம் மாப்பிள்ள ஃபேக்ட்ரியில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கா? நல்லா தான் போயிட்டுருக்கு. மாப்பிள்ள கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்கள் கிளம்புங்க, என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிங்க மாமா. பூங்கோடி வேலைக்கு போயிட்டு வரியாம்மா? ஆமாப்பா. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நல்ல வரம் வந்திருக்கு. மாப்பிள்ளை நல்ல வசதி, தங்கமான மாப்பிள்ளை. அதான் நீ என்ன சொல்கிறேன்னு. என்னம்மா அப்படி பார்க்குற? உன் அப்பா என்னைக்கு உனக்கு நல்லதுதாம்மா செய்வேன். எப்படிப்பா என் மனசை பத்தி எல்லாம் புரிஞ்ச நீங்க இப்படியெல்லாம் பேச முடியுது? சரிம்மா, இனிமே இதை பற்றி பேச மாட்டேம்மா. என்ன பங்கு இப்பெல்லாம் அந்த பக்கம் ஆளை பார்க்க முடியறதில்ல? ஓ, அதை கேட்குறியா? அது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற பங்கு, அதுதான். இது எப்பா? சரி சரி, நீ வெக்கப்படுறத பார்த்தா புரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்காச்சும் கூப்பிடுவியா இல்லை? அதென்ன பங்கு அப்படி சொல்லிட்டு? என் கல்யாணத்தை முன்னாடி நீ நடத்த போகிறது நீ தான் பங்கு. அதுக்கு என்ன பங்கு, அம்சமா அசத்தி போடுவோம். சரி பங்கு, வரேன். என்ன மாப்பிள்ள, என்னத்தை அப்படி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, என் பூங்குடியை விட அழகான பூ ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்த்தேன் மாமா. அப்புறம் ஒன்றுமே இல்லை மாமா. அது சரிதான், என் பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க மாப்பிள்ள. என் பூங்குடி நினச்சாலே மனசெல்லாம் பூவா பூக்குது மாமா. மனசே சந்தோஷமா மணக்குது மாமா. பாருடா மாப்பிள்ள, நீங்கள் தான் பூக்குதுங்கிறீங்க மணக்குதுங்கிறீங்க. என் பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன், அவ சம்மதிக்கிற மாதிரி தெரியலையே. பேசாம இப்படி பண்ணிடலாமே. என்ன மாமா? யோ மாமா, என் வருங்கால பொண்டாட்டோட அப்பாங்க நான் சும்மா விடுறேன். இதே வேற எவனாலும் சொல்லியிருந்தா வெட்டி கூறு போட்டிருப்பேன். கோவத்தில் அப்படி ஏதாச்சும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. நான் இருக்கிறதே என் பொண்ணுக்கு ஒரே ஒரு அப்பன். இல்லை, என் பொண்ணு மேலே இவ்வளோ ஆசையை வச்சுருக்கீங்கிற ஆதங்கத்தில் வாய் தவறி வந்துருச்சு மாப்பிள்ள. காதலிக்கிறவனும் பைத்தியக்காரனும் ஒன்றுன்னு சொல்கிறது சரியாக தான் மாப்பிள்ள இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி சொல்லுவீங்கன்னா அதை விடுங்க மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு 1008 வழி இருக்குது, பொறுங்க, யோசிப்போம். இது சொன்னீங்களே, இது கரெக்டு. வாங்க போகலாம். தம்பி, உன் வாழ்க்கை தான் ஏதோ எதிர்பாராமல் இப்படி ஆயிடுச்சு. என் மக வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே தம்பி. அவளுக்கு நல்ல இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு தம்பி. அவன் மனசுலையும் அப்படி ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ மட்டும் விலகிட்டா அவன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா தம்பி. பூங்குடி, இந்த நொண்டி பையில் காதலிச்சு பாவத்துக்காக உன் வாழ்க்கை நொண்டியாக போகணுமா? வேணாம் பூங்குடி, உன் அழகுக்கும் அன்புக்கும் கண்டிப்பாக நல்ல ஒருத்தன் கிடைப்பான். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா. கதிரு, நீ என்ன பைத்தியமாடா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? இல்லை பூங்குடி, என்ன மறந்துரு. கதிரு, போகாதடா, நில்லுடா. நான் சொன்ன கேட்க மாட்டல. போ, நான் போய் சாகுறேன். ஒன்ன விட்டு நான் எங்கதான் போயிடுவேன். ஒன்ன விட்டு போறதுன்னா நான் மண்ணை விட்டு போயிருப்பேன்.
நான் எங்கதான் போயிடுவேன். உன்னை விட்டு போறதுன்னா நான் மண்ணை விட்டு போயிருப்பேன். கண்ணில் வந்த காதல மறந்து நெஞ்சில் வந்த ஆசைய திறந்து காதல் தந்த உன்னையே அடைஞ்சேனே. வாழும் வர கூடவே வருவேன், எதுனாலும் கேட்டத தருவேன், நொடி பொழுதும் உன்னையே மறவேனே. ஒன்ன விட்டு நான் எங்கதான் போயிடுவேன். ஒன்ன விட்டு போறதுன்னா நான் மண்ணை விட்டு போயிருப்பேன். காலமுள்ள காலம் வர அன்பில் வச்சு அனுப்பேனே. காலம் அது போன பின்பும் உசுறு தச்சு சுமப்பேனே. காலமுள்ள காலம் வர அன்பில் வச்சு அனுப்பேனே. காலம் அது போன பின்பும் உசுறு தச்சு சுமப்பேனே. வாழ்ந்த காலம் வசந்த காலம் வந்ததெதுவோ நொந்த கோலம். அந்த ஆண்டவன் சாட்சியா நான் ஒன்னத்தான் கை பிடிப்ப. இத மாத்திட யாரும் இல்ல, அந்த கடவுளும் கூட புள்ள. ஒன்ன விட்டு நான் எங்கதான் போயிடுவேன். ஒன்ன விட்டு போறதுன்னா நான் மண்ணை விட்டு போயிருப்பேன். ஒன்ன விட்டு நான் எங்கதான் போயிடுவேன். ஒன்ன விட்டு போறதுன்னா நான் மண்ணை விட்டு போயிருப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. என் மவ அப்படித்தான் பேசுவா. அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன மாமா அது? நாளைக்கு என் பொண்ணை கோயிலில் வச்சு தாலியை கட்டிருங்க மாப்பிள்ள. கட்டலாம். இதுக்கு பூங்கொடி சம்மதிக்குமா மாமா? அதை விடுங்க மாப்பிள்ள, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, எனக்கு எப்படியோ பூங்கொடி கிடைச்சா போதும். போதை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை முதலாளிட்டு சொல்லணும். என்ன மாமா சத்தம்? அதை விடுங்க மாப்பிள்ள, ஏறு அது பாட்டுக்கு போகட்டும். ஏய், நீங்க என்ன பண்ற? அண்ணே வணக்கம் அண்ணே. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. எல்லாம் நிற்க கூடாது, கிளம்பு. இந்த கிளம்பிட்டேண்ணே. அப்பா தப்பிச்சுட்டா சாமி. ஏய், முதலாளி பாத்தியா? அவர் இங்க இல்லண்ணே, அவரை பார்த்தா 2 நாள் ஆச்சுண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. இந்த நேரம் பார்த்து எங்க போனாரு? என்னண்ணே முக்கியமான விஷயமாண்ணே? அது ஒண்ணும் இல்ல, நீ வேலை பார். இவன் ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல. அக்கா அக்கா, நான் வரைஞ்ச டிராயிங் நல்லா இருக்காக்கா? அட சூப்பரா இருக்கே. இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் நீ, இதுதான் நான். பூங்கொடி, வாமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீயும் கொஞ்ச நாளாவே மனசு நிம்மதி இல்லாம வேதனையோடவே இருக்க.
அம்மா நானும் வரேம்மா. இல்லம்மா, தம்பி நீயும் போயிட்டு வாங்க. அக்கா நீயும் வாக்கா போயிட்டு வரலாம். தம்பியும் ஆசைப்படுறான்லம்மா, வாமா போயிட்டு வரலாம். உள்ள போய் புடவைய மாத்திட்டு வாமா. சொல்லுங்க மாமா. ஒரு முக்கியமான விஷயம். என் பொண்ணு கோயிலுக்கு வர்றா. தகவலை சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் நீங்க பார்த்து. சரிங்க மாமா, நான் பார்த்துக்கிறேங்க. அண்ணா சொல்லிடுற மாதிரி கண்டிப்பாக செஞ்சிடணும். ஆமாம் மாப்பிள்ள, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சரி மாப்பிள்ள. யார் நீங்க? வழி விடுங்க. என்னது யாரா? என்ன பாக்குற? இன்னைக்கு உனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யாருன்னு பாக்குறியா? அண்ணன் தான் மாப்பிள்ளை. என்ன பங்கு, நம்ம பூங்கொடி தான் பொண்ணா? ஆமா பங்கு, என்னுடைய பூங்கொடி தான் பொண்ணு. பூங்கொடி? பூங்கொடி விடுங்கடா. தப்பு பண்ணிட்டே பங்கு. ஆமா, தப்பு தான் பண்ணிட்டேன். ஆனா தப்பிச்சிட்டான அவன். புரியல. அவனுக்கு என்ன கால் போனது ஆக்சிடென்ட்னு நினைச்சியா? இல்ல, நான் தான் பண்ணினேன். நிறுத்துறா, என் பூங்கொடி வர வரடா. வண்டி நிறுத்துறா. அண்ணா இப்படி சொல்லுங்க தான் முதலே பிரேக் கட் பண்ணிட்டேன். என்னைக்கு பூங்கொடியை முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே அவதான் என் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிட்டேன். என்னைக்கு 2 பேரும் சேர்ந்து எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாங்களோ அன்னைக்கு அவனை காலி பண்றதா முடிவு பண்ணிட்டேன். சரி பங்கு, நடந்து போச்சு. அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு போட்டுமே. அதென்ன பங்கு அவ்வளவு அசால்ட்டா சொல்லி போட்டேன்? என் மனசை பத்தி உனக்கு நல்லா தெரியுமல்ல. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? என்ன கல்யாணம் தான் முடியாதுங்கிற. டேய், பங்காளி பிடிச்சி மரத்துல கட்டுங்கடா. வந்ததுக்கு இருந்து என் கல்யாணத்தை பார்த்துட்டு போட்டு. டேய் நல்லா பிடி. டேய் 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 புறா புறா புறா. டேய் இங்கெல்லாம் இருந்தா உங்களை வாழ விட மாட்டாங்க. எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்க போங்க.
என்ன பங்காளி இப்படி பண்ணி போட்டியே? காலத்தால் காதலை வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவன் காதலை நாமும் வாழ்த்தலாமே.